அன்பான தமிழுலங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஸோ இப்போது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ். I never meant to break your heart. ஐ மிஸ் த டைம்ஸ் வி ஷேர். ஸோ கண்டிப்பாக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த கார்டே வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிச்சு. இது 2 கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓப்பனாக சொல்லுது. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களோட ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் இதயத்தை உடைக்கிறது அவங்களோட எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது வந்து அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த தருணங்கள் தான் இப்போ அவங்க நினைவலைகளில் போயிட்டுருக்கு. அது திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இங்கே ஃபோட்டோ இருக்குது. மேபி உங்களோட ஃபோட்டோஸ் அவங்க திரும்ப திரும்ப பார்க்கலாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை வந்து அவங்க திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் வந்து உங்கள் இதயத்தை உடைக்கிறது என்னோட எண்ணம் இல்லை, பட் அப்படி நடந்துருச்சு அப்படின்றாங்க. ட்ரூ பார்ட்னர்ஸ் அண்ட் சோல்மேட்ஸ், தட்ஸ் ஆல் ஐ எம் வில்லிங் டு செட்டில் ஃபார். இப்போது நீங்கள் வந்து மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, இல்லைனா உங்களோட எண்ணங்கள் ரொம்ப தெளிவாயிடுச்சு. நான் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா என்னோட ட்ரூ சோல்மேட் அப்படின்னா மட்டும்தான் நான் செட்டில் ஆக போகிறேன். இல்லை இந்த மாதிரி தேவையில்லாத ட்ராமாக்குள்ளே நான் இன்வால்வ் ஆக போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் விலகி போயிட்டீங்க. இப்போது அதனால தான் அவங்க வந்து இதை ரியலைஸ் பண்ணுறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னது. ஏன்னா மேபி உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட மெமரிஸ் அவங்கள வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. மை பிலவ்ட் பாட்டம் டெக்கில் எம்ப்ரேஸ் த்ரூ ஈச் அதர் யூ ஃபைண்ட் மிஸ்ஸிங் பீசஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. என்னோட சோல்மேட் அப்படின்னா மட்டும்தான் நான் செட்டில் ஆக போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து விலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் பிரபஞ்சமும் சொல்கிறாங்க. எம்ப்ரேஸ் த்ரூ ஈச் அதர் யூ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பீஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட சோல்மேட் இந்த பர்சன் உங்களோட சோல்மேட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க உங்களை விட்டு விலகி போக மாட்டாங்க, விலகி போக முடியாது. அடுத்தது வந்து என்ன கைடன்ஸ் அப்படின்னா, உங்களால் அதை உணர முடியும். உங்களோட மிஸ்ஸிங் பீஸ் அவங்க தான் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக உணர முடியும். ஏன்னா பாட்டம் டெக்கில் வந்து திரும்ப மை பிலவ்டுன்னு இருக்குது. தோ வி மே பி ஃபிசிக்கலி அப்பார்ட், ஸ்பிரிச்சுவலி வி ஆர் ஆல்வேஸ் யுனைடெட். ஃபார் லவ் டிரான்சன்ஸ் ஸ்பேஸ் அண்ட் டைம், நத்திங் இஸ் மிஸ்ஸிங். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. உங்கள் பர்சன் உங்களோட நினைவுகள்லேயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களை விட்டு விலகி போக முடியல. ஏன்னா இது வந்து சோல்மேட் கனெக்ஷன். அந்த மிஸ்ஸிங் பீஸ் நீங்கள் தான். அவங்க எத்தனை தான் தாண்டி போனாலும், எவ்வளோ காரணங்கள், எக்ஸ்கியூசஸ் அவங்க சொல்லிக்கிட்டாலும் உங்களை விட்டு விலகி அவங்களால போக முடியல. ஏன் அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் பீஸ் நீங்கள் தான். இப்போ தான் அந்த காதல் மேலே அவங்களுக்கு இருக்கிற பேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இந்த பிரிவு வந்து காதலை வந்து கம்மி பண்ணலை, காதலை இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணியிருக்கு. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்குமே அந்த கைடன்ஸ் தான். நீங்கள் சோல்மேட் தான் எதிர்பார்க்குறீங்களா? பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தராங்க. உங்களோட சோல்மேட் தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டாக வர போகிறாங்க. ஏன்னா அவங்க தூரமாக இருக்காங்க, ஃபிசிக்கலாக உங்களை விட்டு விலகி இருக்காங்க. பட் பார்க்கலாம், இனி ஃபர்தராக நம்ம பார்க்கும்போது தான் இது 2 ஒரே எனர்ஜியா இல்லை வேறு வேறு எனர்ஜியான்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ். பாட்டம் டெக்கில் மேரேஜ் இருக்குது. ஸோ உங்களோட ட்ரீம் நிச்சயமாக வந்து சரி. ப்ளீஸ், ஹூ இஸ் திஸ் ஸ்பிரிட்ஸ்? ஐ நெவர் மென்ட் டு பிரேக் யுவர் ஹார்ட். ஹூஸ் திஸ்? மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ். ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. மேபி இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டில் திரும்பி பார்க்குறாங்க. இது வந்து ஒரே எனர்ஜியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி வருது. கிங் ஆஃப் சோல்ஸ். இந்த பர்சன் வந்து இப்போ புது ஆளாக பிறந்துட்டுருக்காங்க. இந்த பிரிவு அவங்களுக்கு வந்து உங்களோட காதலோட வலிமையை உணர்த்தியிருக்கு. இப்போ வந்து சப்போஸ் உங்ககிட்ட பேசாமல் போயிருந்தாங்க, உங்களை வந்து கன்சிடர் பண்ணாமல் போயிருந்தாங்க அப்படின்னா, அவங்க இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியுது, நீங்கள் தான் அவங்களோட காதல் அப்படின்னு. இந்த உண்மையை தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத அவங்களோட இப்போதைய எண்ணம். 7 ஆஃப் காயின்ஸ். அதுக்காக என்ன பண்ணணுமோ பேக்ரவுண்ட் ஒர்க் அதை பார்த்துட்ருக்காங்க. இந்த கிங் ஆஃப் சோர்ஸில் இருக்க ஒரு ஜீவனுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. கழுகோட முகம், சிங்கத்தோட உடம்பு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனிக்ஸோட சிறகுகள், அதுலேயும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லானது. அது கையில் ஒரு கத்தி வச்சுட்ருக்கு. இது ட்ராகனையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ
இந்த பெர்சன் வந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிரிவுல. இல்லன்னா நெறைய விஷயங்கள் வந்து அட் அ டைம் மேபி அவங்களோட வேல்யூவே இப்ப தான் ரியலைஸ் பண்றாங்க. மேபி அவங்களும் டிவைன் பீயிங்கா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். இப்ப அவங்களுக்கு புரியிறது ஒண்ணே ஒண்ணு தான். நான் இப்ப வந்து என்னோட பவர்ல ஸ்டாண்ட் பண்ணணும். அதே சமயம் வந்து போய் உண்மைய சொல்லணும் அப்படிங்கிறது. என்ன உண்மை அப்படின்னா, உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க. கண்டிப்பா. உங்கள ஹர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இதுக்கு வந்து மேபி பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இருக்கலாம். ரொம்ப ஃப்ளர்ட்டி எனர்ஜில தான் வருவாங்க. ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து ரொம்ப அழுதுட்டு அப்படிலாம் வரமாட்டாங்க. உங்கள இம்ப்ரெஸ் பண்றது தான் அவங்களோட இன்டென்ஷனா இருக்கும். ரொம்ப லைட் ஹார்ட்டட். ஏன்னா நீங்க ஓடிடுவீங்களோ அப்படின்னு பயப்படலாம். ஆனா உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோன்ற குற்ற உணர்ச்சி இருக்கும். ஆனா, அத இனிஷியலா உங்ககிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க. பட் போக போக எல்லா உண்மையும் உடைச்சு உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சோல்மேட்டா அவங்க வந்து உங்களோட அளவுக்கு வந்து வளரல அப்படின்னா, நீங்க அவங்கள ஏத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ட்ரூ பார்ட்னர்ஷிப் அதுதான் இந்த கார்டோட எனர்ஜி. அவங்க வரதோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எவ்ளோ டிஃபரன்ஸ் இருந்தாலும் அத கடந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதுக்கான முழு முயற்சியும் அவங்க போட போறாங்க. ஏன்னா வந்து 7 ஆஃப் வாண்ட்ஸ், 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் 2 கார்டுமே இங்க இருக்கு. உங்களோட காதல் வாழ்க்கை இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க போய் முடியும் அப்படின்னா, அதீத சந்தோஷம் தான். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இப்ப துக்கத்த அனுபவிக்கிறீங்களோ, அந்த அளவு சந்தோஷத்தையும் நீங்க கூடிய சீக்கிரம் அனுபவிக்க போறீங்க. அதனால நீங்க என்ன என்ன நடக்குது? ஏன் இப்படி ஆயிடுச்சு? அப்படின்னு அந்த சோக டியூன் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே நல்லதுக்கு தான். இந்த பிரிவு தான் உங்களுக்கு வந்து உங்களோட அருமைய உணர்த்தியிருக்கு. இந்த ட்வின் ஃப்ளேம்னா என்ன? சோல்மேட்னா என்ன? அதையும் உணர்த்தியிருக்கு. இப்ப எதிரிகள எதிர்த்து போராடுற அந்த தைரியத்தையும், வலிமையும் இந்த பிரிவு தான் உங்களுக்கு குடுத்துருக்கு. இல்லன்னா வந்து முன்னாடி பயந்து விட்ட மாரியோ, இல்ல ஏதோ எக்ஸ்கியூஸ சொல்லி உங்கள விட்டு விலகி இருந்த மாதிரியோ, ஏதோ வேலைய அவங்க பார்ப்பாங்க. இந்த பெர்சன் இப்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல. அவங்க பாஸ்ட்டையும் பார்க்குறாங்க. அவங்களோட ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, வெரி பியூட்டிஃபுல் கார்ட். அவங்க பாஸ்ட்ல திரும்பி பார்க்குறாங்க. இந்த ஒரு மெஸ்ஸியான சிச்சுவேஷன் இருக்கு. ஃபியூச்சர பார்க்குறாங்க. ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காதல போய் சொன்னேன் அப்படின்னா, எனக்கு அழகான ஒரு துணை கிடைக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா, இது வந்து இவ என் மே இவ இவ் அதாவது உங்க பெர்சன் உங்க மேல வச்சிருக்கிறது ஒரு உண்மையான காதல் அப்படிங்கிறத உணர்வு இருக்கு. உங்க பெர்சன் அத தான் உணர்றாங்க. நான் நேசிக்கிற பெண்ணோ, ஆணோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உண்மையா என்ன நேசிக்கிறாங்க. இத நான் இழக்க விரும்பல. அதே மாதிரி வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நான் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரூடா போய் சொன்னா வந்து, அவங்க பண்ண இந்த சொதப்பல சரி பண்ண முடியாது. அதனால யோசிக்கிறாங்க. 2யும் பார்க்குறாங்க. இன்னும் வந்து அவங்க ஒரு இன்டிசிசிவ் எனர்ஜில தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும். தே காட் த கிளியர் பிக்சர். அவங்களுக்கு என்ன வேணுங்கிற தெளிவு இருக்கு. 2யும் பார்க்குறாங்க. எந்த பக்கம் போறதுன்னு ஒரு சின்ன ஒரு எப்படி சரி பண்ண போறேன் அப்படிங்கிற குழப்பம் தானே தவிர, வேற ஒண்ணும் அவங்க கிட்ட இல்ல. ஸோ 2 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 9 ஆஃப் சோர்ட்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், எம்பரர். நீங்க மேபி இந்த பெர்சன விட்டு விலகி போயிருக்கலாம். இல்லன்னா வந்து 9 ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பவுண்டரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பாட்டம் டெக்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிங் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. உண்மையா உங்ககிட்ட வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ சொல்லல அப்படின்னா, ஏதாவது ட்ராமா போட்டா நீங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது வந்து இந்த இன்டிசிஷன் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அவங்க அதனால தான் கேட்டேன். இந்த குழப்பவாதியனால திரும்ப இந்த சைக்கிள ரிப்பீட் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா உங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு நரக வேதனையா இருக்கு. ஒரு ஒரு அணுவும் உங்ககிட்ட வர துடிச்சிட்டு இருக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எமோஷன்ஸ் கடல். இது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஃப்ராக் இருக்கு. ஃப்ராக் இந்த பார்த்தீங்கன்னா, லக்கி சிம்பிள் லவ்க்கு. ஃப்ராக் பிரின்சஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஸ்டோரி இல்லையா? ஒரு டிவைன் ட்ரூ லவ்வோட கிஸ் வந்து இந்த பெர்சன வந்து உண்மையான மனுஷனா மாத்திரும். மேபி அவங்க வந்து கொஞ்சம் அவங்கள பத்தி தாழ்வா நினைக்கலாம். அவங்களோட உண்மையான காதல் வந்து அவங்கள வந்து புது மனுஷனா மாத்திடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப மேபி பாஸ்ட்ல ஈகோ இருக்கலாம். ஆனா இப்போ அந்த ஈகோலாம் ஒரு சிலருக்கு நீங்க தான் அவங்களோட ஈகோ பூஸ்ட்ன்னு நினைக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க இருந்தா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க. இட்ஸ் லைக் நீ இருந்தா போதும். நான் வந்து இந்த உலகத்தையே வந்து என் கையில கொண்டு வந்துருவேன். அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி உங்க 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 கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஏன்னா எந்த கெட்டதும் உங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கல, இல்ல நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கை. நீங்க தான் அவங்களோட உற்ற வாழ்க்கை துணைன்னு நினைக்கிறாங்க. நான் பவர்ஃபுல்லா இருக்கணும், இல்லன்னா நான் நினைக்கிறத சாதிக்கணும் அப்படின்னா, நீ என் துணையா இருந்தா மட்டும் தான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது வந்து 9 ஆஃப் வாண்ட்ஸ் 2 விஷயம். மேபி ஒரு சிலர் வந்து இந்த பெர்சன சுத்தமா பிளாக் பண்ணி வாக் அவே பண்ணியிருக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப உயர்வானது.
அதாவது வந்து உங்ககிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு ஓடுறதோ, இல்ல வந்து உங்கள வந்து ஒரு ட்ராப் பண்ண ட்ரை பண்றதோ, இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியரோட அந்த குணாதிசயங்கள உங்ககிட்ட காட்டுறதோ, இதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஏன்னா செஞ்சு விட்டுருவீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபெமினின் எனர்ஜி தான் பார்க்குறேன். உங்களோட பவுண்டரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா உண்மைய சொல்லல அப்டின்னா உங்ககிட்ட வர முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்க என்ன பாஸ்ட்ல பண்ணியிருந்தாலும் சரி, உண்ம தான் பேச முடியும் உங்ககிட்ட. உண்மைய தவிர வேற எது பேசினாலும், நீங்க அவங்கள விட்டுட்டு போயிருவீங்க அப்டின்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. பிரபஞ்சம் சொல்றாங்க, இஃப் சம்ஒன் கிரியேட்ஸ் ட்ராமா அபவுட் யுவர் கவுண்டர் பார்ட் ஸ்லாப் தம். இந்த எனர்ஜி தான் எனக்கும் கிடைச்சிட்டே இருக்கு. கார்மிக் பீப்புள் கெட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி தப்பாக பேசியோ இல்லை உங்கள் பர்சனை பற்றி தப்பாக பேசியோ இந்த கனெக்ஷனை உடைக்க ட்ரை பண்ணலாம். அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து உங்கள் பர்சனை பற்றி தப்பாக பேசினா ஓகே அரைஞ்சிட சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஏன்னா அவங்க தான் உங்களோட சந்தோஷம், அவங்க தான் உங்களோட உற்ற துணை. அவங்கள பற்றி தப்பாக பேசும்போது நீ ரியாக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காதலிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. மேபி உங்கள பத்தி தப்பா பேசி ஏன்னா அவங்க உங்கள கிட்ட வர முடிவோட இருக்காங்க. ஸோ அத தடுக்கிறதுக்கு தான் இந்த ட்ராமா. டோன்ட் சேஸ் யுவர் கவுண்டர் பார்ட். இஃப் இட் இஸ் மென்ட் டு பி இட் வில் பி. சேஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்க வந்து எம்ப்ரேஸ் அத தழுவிடுங்க. உங்க பவர்ல நீங்க நில்லுங்க. அதனால தான் உங்களுக்கு இங்க 9 ஆஃப் வாண்ட்ஸ். நீங்க கொஞ்சம் கூட உங்க தகுதியிலேருந்து இப்ப இருக்க சூழ்நிலையிலேருந்து இறங்கவே வேண்டாம். இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட வேலை. ஏன்னா அவங்க தான் உங்கள விட்டு விலகி போயிருக்காங்க. நீங்க இல்ல. அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ டோன்ட் சேஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிகிட்டே இருங்க. பிரபஞ்சம் அதுதான் சொல்கிறாங்க. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் சோல்மேட்டாக இருக்க பட்சத்தில் அவங்க வந்து உங்ககிட்ட ரிக்கன்சைல் ஆவாங்க, இல்லைனா உங்ககிட்ட காதலை சொல்லுவாங்க. உங்களோட வேலை, உங்களோட பவுண்டரி ரொம்ப ஜாகிரதையாக வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு நூல் கூட இறங்க வேண்டாம். இது வந்து நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா இந்த கல்யாணத்தில் முடிக்கிறது தள்ளி போகலாம், இல்லை நடக்காமையே போகலாம். ஸோ நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அப்பதான் அவங்க உங்க லெவலுக்கு வருவாங்க. நீங்க கீழே இறங்குனீங்கன்னா இந்த காதலுக்கான பர்பஸே இல்லாம போயிடும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க. ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.